யோ யோ அப்படி என்ன பெருசா இருக்குது, அதை வச்சு தடவி பார்த்துக்கிட்டு இருக்க? ரொம்ப நேரமா ஒரு வார்த்தைக்கு பொருள் தேடிட்டு இருக்கேன். நானும் பல டிக்ஷனரி எடுத்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். என்னால கண்டுபிடிக்கவே முடியலையா. ஆமா, இவர் பெரிய தமிழ் பண்டிதரு. அப்படியே பப்பரக்கான எல்லாம் பிரிச்சு வச்சு அப்படியே புரட்டினா இவருக்கு தெரிஞ்சிடும். நான் கேட்கிற வார்த்தைக்கு முதல்ல தமிழ்ல பதில் சொல்லிய. யூ மீன் தமிழ் டு தமிழ்? எஸ். கேட்டுதான் பாரு. குடிகாரன். யா, காலங்காலமா குடியார பயலோட குடியாரம் தானே சொல்லிட்டு இருக்கோம். எந்த ஊர்ல இருக்க? மது பிரியர். அதுவும் காலையில குடிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அவங்கள நீ ரொம்ப மரியாதையா சொல்லணும். கள்ளச்சாராயம். தெரியலையப்பா. விஷச்சாராயம். கிட்னி திருட்டு. கிட்னி நியூஸ் சேனலு அப்புறம் பேப்பர்ல எல்லாம் கிட்னி திருட்டு தானே போடுறாங்க. யார் யா நீ? கிட்னி முறைகேடு அப்படின்னு சொல்லணும். உனக்கு சரிப்பட்டு வரல. தமிழ் டு தமிழ் நானே பாத்துக்கிறேன். ஜஸ்ட் லிசன். கள்ளக்காதல். இத ஒரு திடல் தற்கொலை பண்ணா திருமணம் கடந்த உறவு. இதே எங்க கட்சிக்காரன் பண்ணான்னு விஜே, பிறர் மனை பிரியர். இலவசம். விலையில்லா பொருள். மின்கட்டண உயர்வு. மின்கட்டண திருத்தம். லஞ்சம். அன்பளிப்பு. திருடன். பிறர் பொருள் நேசிப்பாளர். நோயாளி. மருத்துவ பயனாளி. எங்க தலைவருடைய லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு. போதுயா உங்க மொழி புரட்சி. இன்னும் 10 மாசத்துல என்னத்தெல்லாம் மாத்த போறாங்களோ தெரியல. சரி, அப்ப மேல தடைகிட்டு இருந்தா இப்ப ஏதோ கீழே தேடி பாத்துட்டு இருக்கீங்க. ஒரு 200 ரூபாய். யோ செம்ம சார்பியா நீ. ஆனா பாரு, சும்மா சொல்லக்கூடாது, நல்லா வாசிக்கிறீங்கய்யா. நாங்க வாசிக்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். யோ, அப்படி என்ன வார்த்தைக்கு தான் அர்த்தம் தெரியல சொல்லு. நானும் இந்த கூகுள்ல தேடுறேன். பக்கம் 21ல எது? பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள். நாதி இல்லையே, சொல்றதுக்கு நாதி இல்லையே, பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல. ஏனென்றால் அந்த பதவி அவ்வளவு உயர்வா போச்சு. பக்கம் 21ல நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டிய அதே புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார்.